கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, ஒரு விவசாயி அவன் விதை விதைக்கிறான். அது 4 இடங்களிலே அந்த விதை விழப்படுகிறது. அந்த விவசாயி என்று சொல்லும் பொழுது, ஒருவன் என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை காட்டுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதை என்பது வசனத்தை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இங்க வசனம் என்பது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், அந்த விதை ஒரு அழிந்து போகிற விதை இல்லை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டிலே செடி வரும், வீட்டிலே ஒரு மரம் வரும், பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே. ஏன்னு சொன்னா அந்த கலவையில மண்ணுல அந்த விதை வந்து இருக்கும். காக்காவும் காகமும் ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம். நம்ம அதை சேர்த்து கட்டும் பொழுது சில நாட்கள் பிற்பாடு அந்த வீடுல இருந்து ஒரு செடி ஒன்று வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது போல விதை என்று சொன்னால் அது அழியாது. எப்போ இருந்தாலும் அந்த விதை வந்து ஒரு நேரம் வரும்போது மொழிந்து எழும்பும். சில இடத்துல மழை வரும்போது அது எழும்பும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதை என்று சொன்னால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அழியாத ஒரு வித்து என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த காரியங்கள் விதைகள்லாம் அழிந்து போகும். ஆனால் இந்த விதை என்றது அழியாத ஒரு விதை என்று. இது அழிந்து போகிறது இல்ல, இது உயிர்ப்பிக்கிறது. ஒரு நாள் நம்ம எங்கேயாவது போட்டால் ஒரு நேரம் வரும்போது, மழை வரும்போது அது எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த வார்த்தையில அந்த வித்துல ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து செய்யும், ஒரு துளி விழும், அதுல இருந்து அது உயிர் வரும் என்று சொல்லப்படும். இந்த வித்து, இந்த விதை எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வசனத்தை காட்டுகிறது. வசனத்தை எங்கேயாவது நம்ம போடணும், யாருக்கிட்டையாவது வசனம் சொல்லணும். அது ஒரு நேரம் வரும்போது அந்த வசனம் என்ன செய்யும்? முளைத்து எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம சொல்லப்படும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்த விதைய வசனத்தை எங்க போடணுமா? நிலத்துல போடணும். மத்தேயு 13:9. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை எங்கேயாவது நம்ம சொல்லணும். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்கப்படும். அதுதான் ஊழியக்காரங்க வசனம் சொல்றாங்க. கேட்கிறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்களுக்கு அது புரியாது. ஓகேங்களா? ஆனா நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்ன? ஊழியக்காரங்க வசனத்தை சொல்லுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, உபதேசத்தை சொல்லுவாங்க. நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, கேட்கணும். அப்ப அது போல ஒரு விதைய நம்ம சரியான இடத்துல போட்டோம்னால் அது ஒரு நேரம் வரும்போது மொழிந்தரும். சில விதை பாத்தீங்கன்னா முருங்கை மரம்லாம் பாத்தீங்கன்னா, சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வளர்ந்துடும், தக்காளி செடியெல்லாம். ஆனா சிலது பாத்தீங்கன்னா லேட்டா தான் வரும் இல்லையா? அப்ப அந்த விதைய போடணும். நம்ம அருமையான சிஸ்டர் சகாயம் அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க சபைக்கு வந்தது கிடையாது. ஆனா அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவங்க தாயார், எங்க அம்மா எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள், அழுது ஜெபித்து கொண்டிருந்தாங்க சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கு போட்ட அந்த வசனம், போன வருஷத்துல போட்ட வசனம், போன வருஷத்துல போட்ட விதை, அது இந்த வருஷத்துல முளைந்து வந்திருக்கு. அல்லேலூயா. கைகள் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அருமையானவர்களே, நீங்க எத்தனை பேருக்கு விதையை போடுகிறீங்க? காது உள்ளவன் கேட்க கடவன். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க. அவங்க கேட்கல, அவங்க சட்டம் பண்ணலன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா உங்க கடமை என்ன? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. காது உள்ளவன் கேட்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் சபை. சபையில கர்த்தருடைய ஊழியக்காரங்க அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுவாங்க. கேட்கிறவங்க கேட்பாங்க. ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஏதோ மொபைல பார்த்துட்டு இருப்பாங்க, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் கேட்கிறவங்க கேட்பாங்க.
காது உள்ளவன் கேட்கப்படுவான் என்று சொல்ல மாட்டேன். நீங்க வசனத்தை நீங்க சொல்லிடுங்க. வசனத்தை நீங்க சொல்லிடுங்க. வார்த்தையை சொல்லிடுங்க. ஒரு நாள் கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க எத்தனையோ பேர் சொல்ல போனா நீங்க நிறைய பேரை நம்ம சொல்லணும். எங்க வீட்டுக்காரர் வரணும், எங்க வீட்டுல எங்க மாமனார் வரணும், எங்க மாமனார் வரணும், ஜோமன் அவங்க சொல்லி ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் அவங்களை கொண்டு வருகிறார். அந்த மாதிரி உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க கணவர் மனைவி, உங்க மாமனார் மாமியாரு, உங்க சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க யாரா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யுங்க? விதைய போடுங்க. நீங்க விதைங்க. ஒரு நேரம் வரும், அந்த விதை எடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதை என்னது? கர்த்தருடைய வசனம். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. எனக்கு வசனம் தெரியாது, என் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க என்று நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வசனத்தை விதைக்கணும். ஒரு நேரம் வரும்போது, ஒரு வாரமோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷமோ, ஒரு நேரம் வரும்போது அது விதைச்சு எழுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க வசனத்தை கரெக்டான இடத்துல விதைக்கணும். நீங்க விதைக்கும் போது இந்த விவசாயி பாருங்க, அந்த நீங்க சண்டே மீட்டிங் முடிச்சோன்னு வரோம், நம்ம மெசேஜ் வரும், நம்ம சபை மெசேஜ் பாருங்க, ஒரு விவசாயி தூக்கி வீசுவான். ஒன்னு நாள் வச்சிருக்க மாட்டான். அந்த விதை என்ன பண்ணுவான்? வீசுவான். அது பல இடங்கள்ல விழும். நிறைய நல்ல இடத்துல விழும். அப்ப நல்ல இடத்துல விதை. அப்ப அது என்ன? அந்த விதைக்கும் போது எங்க விதைக்கணுமா? நிலத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். இப்ப அடுத்தது வரும். இப்ப அவன் தூக்கி வீசுறான். அந்த விதைய அவன் என்ன பண்ற? விவசாயி தூக்கி வீசுறான். 4 இடத்துல விடுது. இந்த ஓமை இது பரலோகத்துக்கு நேராய். இந்த ஓமை யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஒரு வாயை திறக்கும் போதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிதான், ஓமை சொல்லிதான் சொல்லுகிறார். ஓகேங்களா? இப்போ இந்த விதையை தூக்கி வீசும் பொழுது 4 இடத்துல விழுது விதை. ஃபர்ஸ்ட் அங்கே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதலாவதாக அந்த விதை வசனம் நம்ம கேட்டோம், அது நிலம் என்று சொன்னோம். இரண்டாவது, அந்த நிலம் என்பது சொல்லும் போது நம்முடைய இருதயத்தை தான் காட்டுகிறது. விதையை கரெக்டா நிலத்துல போதிக்கணும். அதுபோல வசனத்தை கரெக்டா நல்ல இருதயத்துல சொல்லிக்கணும். ஓகேங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்ம அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல விதைக்கு அவர் விதை புறப்படுகிறான். அந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடத்துல விடுகிறது என்று. முதலாவதாக எங்கே விதைக்கப்படுகிறது? சில விதை வழி அருகே விழும், வழியில போற வர வழியில. இரண்டாவதாக சில விதை கற்பாறைகள். இந்த சில விவசாயம் பண்ற இடத்துல பாறைகள்லாம் இருக்கும், கல், அந்த இடத்துல விழுது. வழி அருகில போற வர வழியில விதை விழுகிறது. இரண்டாவது கற்பாறையில விழுகிறது. மூன்றாவது முள்ளுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது வேலி சைட்ல வச்சிருப்பாங்க, அந்த முள்ளுல விழுது. நாலாவது நல்ல நிலத்துல, விவசாயம் நல்ல நிலத்துல 4 இடத்துல விதை போடும் பொழுது 4 இடத்துல, ஒண்ணு வழி இருக்கு, இரண்டாவது கற்பாறை, மூன்றாவது முள்ளுகள் இடம், 4வது நல்ல நிலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காட்டுகிறது? விதை எதை காட்டுகிறது? வசனம். விதைக்கிறவன் நீங்களும் நானும் தான். விதைக்கிறவன் நீங்களும் நான் தான். விதையை விதைச்சுட்டே போகணும். கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை. எங்க அந்த நிலம் என்பது இருதயத்தை காட்டுகிறது. மனுஷன் கிட்ட வசனத்தை சொல்லிதான் நீங்க பேசணும். யாரா இருக்கட்டும் வசனத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு தான் நாங்க இங்க சொல்லி கொடுக்கிறோம். எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எப்பவும் பணத்தை பத்தியே பேசாதீங்க. பணம் வாங்குறது கொடுக்கிறது, அது முதல் நிறுத்துங்க. பணத்தை பத்தி பேசுறதை நிறுத்தி கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீங்கள் பேசும்போது எல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது முதலாவதாக எங்க விழுது? வழி அருகே விழுது. வழி அருகே விழுகிறது என்று எதை காட்டுகிறது என்று நீங்கள் பார்க்கும்போது, நம்ம வேதத்தில் படிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது வழி அருகே விழுகிறது. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்.
படிமா அந்த வசனத்தை படி. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். வழி அருகே விதைக்கப்படுகிறான், அவங்க கேட்கிறாங்க. விதை வசனம் வழி அருகே, அவங்க வசனத்தை கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா பிசாசானவன் என்ன செய்யறான்? அந்த விதையை பிடிக்கிறான், அந்த வசனத்தை அவங்க கிட்ட எடுத்த. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் கூட ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்? இப்போ அந்த விதை விதைச்சோம், அது புரோஜனம் இல்லாத போச்சு. அந்த விதை விதைச்சோம், புரோஜனம் இல்லாத போச்சு. வசனத்தை போட்டோமே, அந்த நிலத்துல போட்டோமே, அந்த இருதயத்துல வசனத்தை சொன்னமே, ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, ஆனா விட்டுட்டாங்கல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, மீண்டும் அவங்க பிசாசு அவங்களை கொண்டு போயிட்டாங்க. ஏன்? சம்பவிச்சது என்ன? நீங்க நல்லா பாருங்க. வழி அருகே விதை போட்டோமா, போற வரவெல்லாம் அதை என்ன பண்ணுவாங்க? மெதிச்சு 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 அதை வளரவே முடியும். அப்ப ஏன்னா சில இடத்துல பாருங்க, விதைச்சு விவசாயம் பண்ணி ஒரு வேலியை போட்டுருவாங்க. அந்த வேலியை போட்டாங்கன்னா உள்ள ஆடோ மாடோ மனுஷர்கள் உள்ள செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. வேலி இல்ல, அந்த நிலத்துக்கு என்ன இல்ல? வேலி இல்ல. அதனால எல்லாம் மெதிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அப்ப அது போல நம்முடைய இருதயத்துக்கு ஒரு வேலி வேணும். நம்ம வசனத்தை கேட்டோம், நம்ம சொன்னாங்க, நம்ம கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சபை கூட வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சபைக்கு வர முடியல, மீண்டும் பிசாசு பிள்ளையா மாறிடுறாங்க. ஏன்னா அங்க வேலி இல்ல. எத்தனையோ பேர் உங்களுக்கு பெரிய இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கிறோம்ல, ரட்சிக்கப்படுறாங்க, சபைக்கு வராங்க, வசனத்தை கேட்கிறாங்க, மீண்டும் பிசாசு அவங்கள வஞ்சிச்சு பிசாசுக்கு அடிமையாய் மாறிடலாம். அதுதான் அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை வெளிப்படுத்துறோம்னா, வசனத்தை போட்டு வசனத்தை கேட்ட உடனே ரட்சிக்கப்பட்டவர்கள் வேறுபடுத்தல் ஜீவி இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே மனம் திரும்ப வேண்டும். வசனத்தை கேட்ட பிற்பாடு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் மீண்டுமா அந்த நிலவரத்தில். நீங்கள் பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, சூதாட்டம் ஆடுவாங்க, எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த தவறை செய்ய மாட்டார்கள், விட்டுடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மாசம் நல்லா இருப்பாங்க, மீண்டும் அதே தவறை செய்வாங்க. ஏன்னா வேலி இல்ல. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, சபைக்கு வந்த உடனே வேறுபடுத்தல் ஜீவியா இருக்கணும். அதுதான் அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற அப்போஸ்தலர் படிக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிப்போம். இதை அவர்கள் கேட்கும் பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, வசனத்தை கேட்கும் போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக 2:37 படிக்க. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வசனத்தை கேட்கிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள், அவர்கள் என்ன செய்தார்களாம்? நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறார்கள். கேட்கிறோம், ஊழியக்காரர்கிட்ட கேட்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், சபைக்கு வரோம். அடுத்த கண்டிஷன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வசனத்தை படிக்க வேண்டும், எப்படி சபைக்கு வர வேண்டும், எப்போதெல்லாம் வர வேண்டும் என்று ஜனங்கள் பேதுருவை கேட்டது போல சபைக்கு வருகிற ஜனங்கள் ஊழியக்காரர்கிட்ட கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் அமாவாசை கூட்டம் வெளியே நடத்துகிறோம். ஏன் வெளியே அமாவாசை கூட்டம் நடக்கிறோம்னா, ஜனங்க வந்து பார்ப்பாங்க, பல சபைக்காரர்கள் பல ஜனங்கள் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு இருதயத்துல குத்தப்படும், அவங்க கேட்பாங்க, மனம் திரும்புவாங்க, சபைக்கு வருவாங்க, ரட்சிக்க வருவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, கடைசியில் அப்படியே முன்னேறி போய் கொண்டே இருப்பார்கள். மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமலே சபைக்கு வந்தால் அவங்க மீண்டும் பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி நாம் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் அந்த உலகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நல்ல ஒரு வழியில அங்க பாருங்க, வழி அங்க சரியான வழி இல்ல, வழியில ஒரு பூர்வ வழி இல்ல, எல்லாம் மெதிச்சுட்டாங்க. அங்க பார்க்கிறோம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல
வழிகளில் என்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதுல நடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும், நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நான் நல்ல வழியில நடக்க வேண்டும், நல்ல வழியில நாம் இருக்க வேண்டும், நல்ல வழியில விதைக்கப்பட வேண்டும். ஒரு பூர்வ வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பூர்ண வழி என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டால் போதாது. நம்ம ஏதோ ரோட்ல போறோம், ஒரு சாமியை பார்க்கிறோம், இயேசு சாமியை வச்சுக்கோமே, சாமியை பார்த்து ஒரு சிலுவை போட்டு அந்த சாமியை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்றோம். அதல்ல பூர்வ வழி. நீ ரட்சிக்கப்பட்டால் போதாது, மனம் திரும்ப வேண்டும். உலகத்தை விட்டு, உலக பாவத்தை விட்டு, எல்லாம் போதை பொருளை விட்டு, எல்லாம் காரியங்களை விட்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வரும்போது எல்லாத்தையும் விடணும். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவருக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நாங்க என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கருத்துக்குள்ள வாங்க, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புங்க, விட வேண்டியதை விடுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, பரிசுத்த பந்தி திருவிருந்து பந்தியில பங்கு பெறுங்க, விசுவாச சபையில் ஐக்கியமாய் மாறுங்க. அதுதான் பூர்வ வழி. நம்ம எந்த வழியில இருக்கிறோம்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க. நம்ம அப்படியே இருந்தால் மாற முடியாது. ஹல்லேலூயா. நல்ல வழியில விதைக்கப்பட்ட இந்த பிரச்சனை இல்ல. வழி அருகே விதைக்கிறவர் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணணும்? பிசாசு அத எடுத்துருவான். நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவங்க பிசாசு அத இங்க சத்தியத்தை கேட்பாங்க. போகும்போதுவே அதை என்ன செய்வாங்க? படியில இறங்கும் போதுவே விட்டுடுவாங்க, மனம் திரும்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 to 11 மணி வரைக்கும் தேவனை ஆராதிப்போம். 12 மணி ஆகும் போது ஒரு ஞாபகம் வந்துடும். என்ன ஞாபகம் வந்துடும்? மணி 12வது என்ன ஞாபகம் வந்துடும்? சாரை கட்டும் சொல்லுங்க. சாரை 12 மணிக்கு திறந்துருவாங்களே, ஐயோ 12 மணிக்கு திறந்துருவாங்களே இல்லையா? 12 மணிக்கு கரெக்டா ஞாபகம் வந்தது. என்னன்னா, நீ வசனத்தை கேட்கிற, நீ படி இறங்கும் போது அந்த வசனத்தை பிசாசு எடுத்துறான். ஏன் பிசாசு எடுத்தான்? நீ 11 மணிக்கு வசனத்தை கேட்கிற, 12 மணிக்கு வீட்டுல சண்டை ஆயிடுது, 12 மணிக்கு வீட்டுல சண்டை வந்துருது. ஏன் சண்டை வந்துச்சு? ஏன் உன்னால இதை விட முடியல? ஏன் நீ மனம் திரும்ப மாட்ற? மீண்டும் அதே பண்ணிட்டு இருக்கிற, அதே பிரச்சனை, அதே கலங்கம், அதே போராட்டம். ஏன் சொன்னா உனக்கு வேலை இல்ல. உன்னை சுத்தி முதல்ல ஒரு வேலியை போடு. அதுதான் யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலியை எடுக்காது. பிசாசு சொல்லுகிறான், யோபுடைய வேலியை எடு. யோபுடைய வேலியை எடுத்தால் நான் அவனை சோதிப்பேன். வேலிதான் நம்முடைய ரட்சிப்பு. கர்த்தருடைய வார்த்தை, ஊழியக்காரர்கள் ஜெபம், சபை, இதுதான் வேலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தொடுனா ஏசப்பா டைலாக் என்ன மீறி தொடரான்னு சொல்லு. அதை சினிமாக்காரன் காப்பி அடிச்சிட்டான், டூப்ளிகேட். ஆனா உண்மையா சொல்றது என்னன்னா, ஏசப்பாவுடைய டைலாக், நீ அவனை தொடுனா என்ன மீறி நீ தொடு பார்க்கலாம். யார் சொல்றது? ஏசப்பா சொல்றாரு. நம்மளை சுத்தி ஏசப்பா தான் வேலி, நம்மளை சுத்தி ஏசப்பா தான் வேலியா இருக்கிறாரு. அதனாலதான் பிசாசு கர்த்தர்கிட்ட போய் யோபுடைய வேலியை எடுனா, யோபுடைய வேலியை எடு, நான் அவனை தொடுறேன். பாத்தீங்களா? அப்புறம் நம்ம ஆண்டவருடைய சபையில இருக்கும்போது, நம்ம கர்த்தரோட இருக்கும்போது, நம்ம யாரோட வேலியில இருக்கிறோம்? கர்த்தருடைய வேலி. வேலி இல்லாத விதையா இருக்க கூடாது. சும்மா வந்தோம் போனோம், 5 வருஷம் வந்தோம், 4 வருஷம் வந்தோம், பின்மாறி போயிட்டோம், மீண்டும் உலகமா மாறிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், மீண்டும் போயிட்டு நம்ம எல்லாம் குறும்பெல்லாம் வச்சு அதை வச்சு இதை வச்சு ஞானஸ்தானம் எடுக்காதது ஓகே, ஏதோ வணங்க போறாங்க, அது இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று விசுவாசியா மாறி திருவிருந்து பங்கில இருந்து எல்லாம் இருந்து மீண்டுமாக நீ பின்மாற்றத்துல போனி என்ன விஷயம்னா வேலி இல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை உள் வாங்க மாட்டாங்க. இந்த காதலை கேட்டு இந்த காதலை, ஏன்னா அந்த விதை எங்க விழுந்துச்சு? வரியா இருக்கு. உன்னை மெதிச்சு போட்டாங்க. ஒரு செடி வளருது, அதெல்லாம் போற வரவங்க என்ன பண்ணிட்டாங்க? மெதிச்சுட்டாங்க. நீ நல்லா அழகா வளர்ந்த சபையில ஒரு ரோசா பூவாக, ஒரு ரோஜாவை நல்லா வளர்ந்த, ஆனா அதை மெதிச்சுட்டான். உன் புருஷனை மெதிச்சுட்டான், உன் மனைவியை மெதிச்சுட்டான், உன் பெற்றவங்க, உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் சொந்தக்காரங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, உன் குடும்பத்திலேயே இருக்கிறவங்க, உன் ஆபீஸ்ல வேலையில அவங்கள அதை மெதிச்சுட்டாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, வேலைக்கு போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க? அவ்வளவுதான் சபை விட்டுருவாங்க.
நான் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். நம்ம சபையில் வேலைக்கு போங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதுக்கப்புறம் சபைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான். பிரியமானவர்களே, எங்க இருந்தாலும் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுரு சொல்ல, நாங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் பேசினாரு, அப்பா நாங்கள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக விதை எங்க விழுது என்று பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிப்போமாக. 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் இரண்டாவது எங்க விழுது? கற்பாறையில் விழுது. சொல்லுங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது விதை எங்க விழுது? கற்பாறையில. கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்க? சந்தோஷமா கேட்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, வேர் இல்லாத கற்பாறையில வந்து வேர் உள்ள இறங்காது இல்லையா? கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாத்தீங்களா? வசனம் கேட்கும் போது பயங்கர சந்தோஷம். ஐயோ நல்ல வசனம் சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா அந்த கற்பாறையில இருந்து என்ன செய்யல? வேறு உள்ள இறங்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் அடிச்ச உடனே உள்ள ஈரப்பசை இல்ல, அது காஞ்சி போச்சு. கேட்கும் போது சந்தோஷமா கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களால நிக்க முடியல. சோதனை வந்த உடனே, சோதனை தான் வெயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை கேட்கிறோம், வசனம் கேட்கிறோம், சபைக்கு வரோம், ஆனா வேறு உள்ள இறங்க மாட்டது. ஆழமா யோசிக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஒழுங்கா கர்த்தரை ஆராதிக்கணும். அது என்ன இது? ஒழுங்கா வரணும், இல்லன்னா வராத. என்ன இன்னைக்கு ரொம்ப பாஸ்டர் பிரஷர் ஏறிச்சான்னு தெரியல, கத்துக்கிறாரு. இல்லங்க, நம்ம என்ன செய்யறோம்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்துல என்ன செய்யல? நிக்க முடியல. நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்லல. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரர் சொல்ற. அந்த விதை உனக்கு இறங்கும் போது ஆழத்துல இறங்கணும். ஆழத்துல இறங்குதா? வாரம் நம்மளே சொல்லதானே செய்யணும். 9 மணிக்கு ஆராதனை வந்துருங்க, ஒரு 9க்காவது வந்துடலாமே. வயசானவங்க, முடியாதவங்க, வீட்டுல அதிகமா இருக்கிறவங்க, ஒரே பாத்ரூம் இருக்கிறவங்க ஒரு 10 மணிக்குள்ள வந்துடலாமே. அப்ப நம்ம என்னதான் சொன்னாலும் அது என்ன செய்ய மாட்டேது? ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எங்க வீட்டுல எவ்வளவு பாத்திரம் இருக்கு, எவ்வளவு துணி இருக்கு. ஒரு ஜெபத்து வாங்க, அப்ப பாத்திரம் யாருக்கு கழுவா? பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து கழுவாங்க கூப்பிட்டீங்கன்னா, இல்லன்னா பாஸ்டரே கூட வந்து கழுவுவாரு. அதுல என்ன இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஏற்றுக்கொள்ள முடியல. சிலரு ஆசீர்வதிப்பார்னா அது என்னதான், அது என்னதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடினமாய் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் வருகிறது என்று சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்ச நாள் ஏற்றுக்கொள்கிறாங்க. சபைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, புதுசா வரும்போது எல்லாருக்கும் கை எடுத்துட்டு இருப்பாங்க, கை கூப்பிடுவாங்க, தலை குடிவாங்க, சாமியா இருப்பாங்க. ஆனால் 3 மாசம் 6 மாசம் 2 வருஷம் வரும்போது மற்றவங்க எடுக்கும் போது சோத்திரம் பண்ணிட்டோம், நம்ம உடனே பெரிய சீனியர் ஆயிடும். அதல்ல, கொஞ்ச காலத்துல ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் மட்டும் சந்தோஷமா இருந்து நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் கொஞ்ச நாள்ல அந்த சோதனை வந்த உடனே நிலைத்திருக்க முடியாது. சபையில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், விதை வசனம் சரியான இடத்துல இறங்க வேண்டும். இருதயத்துல ஆழத்துல இறங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆழத்துல இறங்கணுங்க வசனம். நிறைய பேர் பாத்தீங்களா, நிறைய பேர் அப்படியே லவ் பண்ணி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. வருஷத்துக்கு ஒரு ஆள் மாத்திட்டே இருப்பாங்க. அப்படி ஏன்னா அத உண்மையான லவ் இல்ல. உண்மையான லவ் என்று சொன்னால் அந்த ஒரு முறை இறங்கிடும். அப்படியே செத்தாலும் பரவாயில்ல, வருஷம் பசங்க எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. அது அர்த்தம் என்ன? உள்ள இறங்கல. ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஐயா அந்த பொண்ணு லவ் பண்ணாங்க. ஒரு பையனை பார்க்கும்போது ஐயோ நல்லா பையன். அப்புறம் நம்ம என்ன ஒரு வருஷத்துக்குள்ள ஐயோ அவன் சரியில்லை, ஐயோ அவன் சரியில்லை, ஐயோ அந்த பொண்ணு சரியில்லை, வேற பொண்ணு, வேற பையன். இப்படி ஒரு வருஷத்துக்கு 2 பேரை மாத்தி இருந்தால் அப்போ இருதயத்துல ஆழமான அன்பு இறங்கல.
உலக பிரகாரமாவே சரியில்லை. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது நாட்டுல. குடும்பத்துல பிரச்சனை, கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னு சொன்னால் மனைவியை புருஷனை முழு இருதயத்துல என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி 3 வருஷம் 2 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது, பேட்டரி டவுன் ஆகுது. நான் யான் தான் கல்யாணம் பண்ணணும், நான் யான் தான் இவன் பின்னாடி வந்தனும், நான் யான் தான் இவளை நான் பண்ணணும் என்று பல குழப்பங்கள். அறிஞானவர்களை நிலைச்சிருக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் வசனத்தை கேட்கிறோம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அபிஷேகம் பெறுகிறோம், சபையில வளர்கிறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் நிலைச்சிருக்க முடியல. ஏன்னா உள்ள இறங்கல. உள்ள என்ன செய்யல, இறங்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய நிலவரம் என்ன ஆகுது, எத்தனை பேர் வந்து அப்படி அவங்க பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. வசனம் கொஞ்ச காலம் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் சோதனை வந்த உடனே அவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நாம் பார்க்கும்போது அந்த சோதனை என்று நாம் பார்க்கும்போது பாருங்க, இங்க யாருக்கு சோதனை வருது பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் யூதாஸ் பாத்தீங்கன்னா அங்க அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. யூதாஸுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறதான ஒரு சோதனை 22ஆம் அதிகாரத்துல அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது பாருங்க. ஒரு நேரம் வரும்போது அங்க 6ஆம் வசனத்துல 22:6 லூக்கா. அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சம்மதித்து எழுதினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் கூட இருந்த ஆளு, எல்லாரும் கூட இருந்த ஆளு. ஆனால் யூதாஸ் கிட்ட பணத்தை காட்டின உடனே யூதாஸ் ஒரு சோதனை வந்துச்சு. இப்ப யாரை காட்டி கொடுக்க போறான், இயேசுவை காட்டி கொடுத்தான். யார் ரட்சித்தாரோ, யார் ஊழியத்தை கொண்டு வந்தாரோ, யார் கையில பொறுப்பு கொடுத்தாரோ அவன் தான் காட்டி கொடுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது நல்லா நம்ம விளங்கிக்கிறோம். யாரை கர்த்தர் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரோ, யாரை நம்பி கர்த்தர் ஒரு ஊழியம் கொடுத்தாரோ, யாரை நம்பி அவன் கையில பணத்தை கொடுத்தாரு. இப்ப அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, என்ன வந்துச்சு, பண ஆசை வந்துச்சு. எப்பவுமோ ஏசு நினைச்சிருந்தாங்க பண ஆசை. நம்ம இருக்க வேண்டாமா, வீடு கட்ட வேண்டாம், வண்டி வாங்க வேண்டாமா, உலகம் அது இது நம்ம வசதியாக வேண்டாமா, நான் யோசித்த உடனே பண ஆசை வந்தேன். இப்போ வகை தேடிட்டு இருக்கான். எதுக்கு, தனியா ஏசு அப்பா எங்கேயா தனியா வந்தார்னா டக்குன்னு காட்டி கொடுத்து பணத்தை சொன்னாங்க. பாத்தீங்களா, மனுஷன் தேசமாக திரிகிறான், தூதமாக சந்தேகப்படுகிறான், ஆசை சேர்க்கிறான், யார் அதை காரிக்கோ. எவ்வளோ மினிஸ்டருங்க, எவ்வளோ மந்திரிங்க பணமா கோடி கோடியா சேர்க்கிறாங்க. கடைசியில் அது யாரோ நல்ல வாயன் சம்பாதிச்சு நாட வாயன் தின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்து அவன் எங்கேயே போகுது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ்க்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில் அவனால் நிற்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து பார்ப்பார். ஊழியத்தை செய்யக்கூடிய ஆண்டவரே கிருபைத்தாருங்க சொல்லி வாங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? நமக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தால் அந்த ஊழியமே நமக்கு சோதனையாக மாறும். அவனுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா? அவனுக்கு என்ன கொடுத்தாரு, பொறுப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த பொறுப்புல அவன் உண்மை இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால், கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியம் கொடுத்தால் நம்ம அதுல உண்மையா இருக்கும். முடியாத பட்சத்துல எனக்கு முடியல, எனக்கு இது செய்ய முடியல, இந்த ஊழியம் எனக்கு செய்ய முடியல பாஸ்டர், நீங்க யாராவது மாத்தி விடுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மாத்தி விட்டுருவாங்க. ஆனால் அந்த பொறுப்பை விட்டு நம்ம சொல்லாதவர்கள் அந்த பொறுப்பை விட்டு மாறி 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 இருந்தால் அந்த ஊழியத்துல நம்ம உண்மையா இருக்க மாட்டோம், உண்மையா இருக்கவும் முடியாது. அங்க பாருங்க, யூதாஸ்க்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை? பணம். பணம் நமக்கு தேவை, பணம் நமக்கு தேவை, சபைக்கும் தேவை. ஒரு சொந்த இடம் வாங்கணும் இல்லையா, சபைக்கு தேவை, உங்களுக்கு தேவை இல்லையா? உங்களுக்கும் வண்டி வாங்கணும், மொபைல் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாரும் உங்களுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் பண ஆசைக்கு ஆசை, பணத்துக்கு பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்பி ஒரு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் தரேன்னு சொன்ன உடனே ஆராதனை விட்டு போயிடக்கூடாது. முடியாத பட்சத்துல ஒரு வாரம்னா ஓகே. அப்ப என்ன இருந்தாலும் ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன். எந்த ஒரு காரியமா ஒரு 5000 ரூபாய் கடன் தரேன்னு சொல்றான்னு வச்சுக்க, 11 மணிக்கு வரேன், ஆராதனை அடுத்த வாரம் கூட போயிடலாம். ஆராதனை அடுத்த வாரம் கூட போயிட்டு 5000 கிடைக்குது,
ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி யூதாசை போல மாறக்கூடாது. யூதாசுக்கு வந்த சோதனை பணம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபு 1:12 படிங்க. கடைசி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை எல்லாருக்கும் தான் வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். ஆனா அந்த சோதனை வந்தாலும் கர்த்தருக்காக உண்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. சோதனை எல்லாருக்கும் வருகிறது. யூதாசுக்கு வந்தது சோதனை, ஆனா அந்த சோதனையில் அவன் நிலைச்சிருக்கவில்லை. யோபு சொல்லுகிறார், நான் பொன்னை போல ஒரு ஆசாரியன் அடிச்சு ஒடிச்சு நெருப்புல போட்டு எரிச்சு அதை வளைச்சு என்ன அழகா ஒரு சுத்தம் பொண்ணாய் மாற்றினான். சோதனை, தங்கத்துக்கு சோதனை போகும், தங்கத்துக்கு சோதனை வரும். ஏன்னா அதை ஊர்க்கும் போது அந்த சைனிங் வரும். நம்ம சோதனை வழியாய் எல்லாரும் எல்லாரும் போயிருக்கிறோம், எல்லாரும் ஆபத்துல போயிருக்கிறோம், எல்லாரும் உயிர் ஆபத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா அந்த சோதனையில நிலைச்சிருப்போம்னா கர்த்தருக்காக கர்த்தருடைய வீட்டுல நிலைச்சிருப்போம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கேட்டு கொஞ்ச நேரத்துல அந்த விதை வேஸ்டா போயிடக்கூடாது. வசனத்தை கேட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் என்ன, நிறைய பேர் பாருங்க சபைக்கு புதுசுலே ஒரு சந்தோஷமா வராங்க, போக 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 ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாரு. கடைசியில பார்த்தா நம்ம வராம இல்லாத மற்றவங்க நீ அங்க போகாதேனும். அப்ப என்ன, இதுதான் விதை எங்க விழுந்துச்சு? கட்பாறையில. நம்ம கட்பாறையில விழுந்த விதையா இருக்கக்கூடாது, நம்ம அப்படிப்பட்ட விதையா இருக்கக்கூடாது. வெயில வந்த உடனே சோதனையில 3வது விதை என்று சொல்லும்போது அங்க முள்வேலியிலே விழப்படுகிறதான விதையாக இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக இந்த விதை, இந்த வசனம் எங்கே விழுது? முள்ளுல. அங்க விதை விதைக்கிறவன் முள்ளுல விழுது. முள்ளுல விழுந்து வளருது. முள்ளுல வளர்ந்துச்சு நல்லா. மேல வரும்போது இப்ப முள் என்ன பண்ணுது? அந்த விதைய அந்த செடிய அழுத்துகிறது. முள்ளு குத்துது. முள்ள தாண்டி மேல வர முடியல. அந்த முள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னாங்க? உலகத்தை காட்டுகிறது. விதை விதைச்சா வந்துச்சு நல்லா, கொஞ்சம் புஷ்டு மேல வரும்போது முள்ளு என்ன பண்ணுது? அந்த முள்ளு விதை என்ன பண்ணுது? அந்த செடியை குத்துகிறது, அந்த இலை கிழிகிறது, அது வளர முடியல, அதுகிட்ட போக முடியல. சில முள்ளு மரம் இருக்கு தெரியுமா? அந்த முள்ளு மரத்துல ஏற முடியாது. முள்ளு மரம் அது தொட்ட உடனே நம்மள குத்தம் இல்லையா? சீத்தி மரம் கூட அந்த முள்ளு மரம் தான். முள்ளு மரம் அது தொட்ட உடனே நம்மள குத்தம். செடி நல்லா வளரும். ஆனா அந்த முள்ளு என்ன பண்ணுது? அத இந்த முள்ளு அது எதை காட்டுகிறது? உலகத்தை காட்டுகிறது. சில நல்லா வருவாங்க ஆண்டவர்கிட்ட, வசனத்தை கேட்பாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை அங்கன்னு போனோம்னா அப்படியே மாறுவோம். அந்த சுத்தி இருக்க முள்ளுல அது குத்திட்டே இருக்கும். இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கும், உடனே நம்ம அந்த அவங்க போடுற ட்ரெஸ்ல வந்துடும். ட்ரெஸ் கோட் சேஞ்ச் ஆகும். உன் முடி யார் எப்படி வச்சா நல்லா இருக்கும், மனசு மாறிடும். எவ்வளோ ஒருத்தர் ரட்சிக்கப்படாதோ அவர் சொல்றத நம்ம கேட்போம். நம்ம இஷ்டமா முடிய வளர்க்கணும், முடிய ஹேர் ஸ்டைல் மாத்திரம், அது தப்பு இல்லை. யாரோ சொல்றத நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? முடி ஹேர் ஸ்டைல மாத்துவோம், நம்மளுடைய ஃபேஸ் மாத்துவோம், இந்த கிரீமை போடு அந்த கிரீமை எல்லாம் கிரீமை போட்டு நம்ம முகமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஆண்டவர் முகத்துல ஒரு சைனிங் வச்சிருக்கிறாரு. எல்லாருடைய முகத்துல ஒரு சைனிங் இருக்கும். என்ன பச இந்த எண்ணெய் பச ஆண்டவர் வச்சது. ஆனால் சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி போயிட்டு அம்மாவை கேள்வி கேட்பாங்க, ஏமா என்னை இப்படி பெற்ற? அவங்க நல்லா வெள்ளையா இருக்கிறான், நான் மட்டும் கருப்பா இருக்கிறேன். ஏமா என்னை இப்படி பெற்ற? நான் அசிங்கமா இருக்கிறேன், என் மூக்கு இப்படி இருக்கு, என் காது இருக்கு, என் அப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் சிலருக்கு கேள்வி.
உலகம் அந்த முள்ளு அழுத்திட்டே இருக்கு. நான் இப்படி இருக்கேன், நான் நல்லவா இல்ல, நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் அப்படி இல்ல, நான் இப்படி இல்ல. உலக கவலை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உலக கவலை. ஆனா சபையில வரும்போது பார்த்தா பாட்டு பாடுறாங்க, சபையை விட்டு வெளியே போனவனா பாட்டே மாறிட்டு, பாட்டே மாறிடுது. அப்ப நீ யோசித்து பாருங்க, நீங்க எந்த நிலவரத்தில் இருக்க. உலகம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? உலக பாவம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? உலக ஆசா வாசங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதா? உலக கவலைக்கு நீங்க அடிமையாக இருக்கிறீர்களா? உலகத்தில் சிற்றின்பங்களுக்கு நீங்க மாட்டிக்கொள்கிறீர்களா? எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டிய வசனத்தை கேட்கிறவர்கள் முள்ளு குத்திட்டே இருக்கு. உன் நண்பர்கள் உன்னை குத்தி கொண்டு இருக்கிறார்களா? கெட்ட வழியில நடத்துகிறார்களா? நல்ல வழியில நீ நடக்கப்படுகிறாயா? நல்ல வழியில போகிறாயா? எந்த வழியில நீ போய்கொண்டு இருக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா நடிகரை ஃபாலோ பண்றாங்க, ரட்சிக்கப்படாது. ஓகே, ரட்சிக்கப்படாத சினிமா நடிகரை ஃபாலோ பண்றாங்க. சினிமா நடிகர் யாரை ஃபாலோ பண்றான்? அவன் ஆண்டவரை தான் ஃபாலோ பண்றான். என் குடும்பம் எந்த நிலவரத்தில் இருக்கு, என் குடும்பம் நடுவோட்டுக்கு வந்திருக்கு, ஆண்டவர் தான் இறங்க வேண்டும். ஆனா ஆண்டவரை வணங்குற ஜனங்கள் சினிமா நடிகரை ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவு மாதிரி இருக்கணும், இவ்வளவு மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும். எங்க நிரந்தரமான ஹீரோ வந்து யார் தெரியுமா? யாரு? ஏசப்பா தான் நிரந்தரமான ஹீரோ. 2000 வருஷமாய் இயேசு தான் நிரந்தரமான ஹீரோ. அவர் அழகானவர், அவர் மேக்கப் கிடையாது, அவர் ரியல் ஹீரோ. எல்லா நேரத்திலும் பாதுகாக்கிறவர். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டு நான் உங்களை விடுவிப்பேன் சொன்ன தேவன். கர்த்தர் நம்மளை தேடி வருவார், கர்த்தர் நம்மளோடு இருப்பார். அவர் தான் உண்மையான ஹீரோ. இந்த ஹீரோ விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சினிமா நடிகர் பின்னா போவார். அவனே சமாதானம் இல்லாம இருக்கிறானே, அவனே சமாதானம் இல்லாம இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடம்பாக்கத்துல ஏன்னா சைடு ஆக்டர் நடிக்கிற அந்த ஷூட்டிங்ல குடும்பத்துல சமாதானம் இல்ல. என்ன கூப்பிட்டாங்க, நாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். சினிமா நடிகர்களுக்கு ஊழியக்காரன் ஜெபம் பண்றான். மோகன் சி லாசஸ் உடைய மீட்டிங்ல வந்து சினிமா நடிகர் வரான். ஏதோ ஒரு விடுதலை கிடைக்காதா? ஒரு சத்தையும் காது ஒரு வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர் மனம் திரும்புகிறார்கள். தேவ பிள்ளைகளே, உலக கவலை வேண்டாம், உலகத்தின் பின்னாடி போகாதீங்க. உலக பாவம் வேண்டாம், உலக சிற்றின்பங்கள் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை போல உங்களை பார்க்கும் போது ஒரு நடிகனாக, ஒரு நடிகையாக உங்களை பார்க்க வேண்டாம். உங்களை பார்க்கும் போது ஏசாப்பாக இருக்க வேண்டும். சகோதரிமார்களை பார்க்கும் போது, பெண்களை பார்க்கும் போது ஏசப்பாவை போல இருக்க வேண்டும். தேவ தூதர்களை போல, ஏஞ்சல் போல இருக்க வேண்டும். அவளை போல இவளை போல. அவங்க யாரு? பாவத்தில் இருக்கிறவங்க. அந்த நடிகனை போல இந்த நடிகர் அவங்க குடும்பம் இல்லாம பிரிஞ்சிட்டு இருக்கான். எல்லா நடிகனும் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. ஏசப்பா பாருங்க, நம்ம எல்லாம் குடும்பத்திலே இருக்கிறார். நம்ம எல்லாருடைய குடும்பத்திலே ஏசப்பா தலைவனா இருக்கார். முழு உலகத்திலே பார்த்தனா 700 கோடிக்கு மேல, 700 கோடிக்கு மேல ஜனங்க எல்லாருடைய குடும்பத்திலும் ஏசப்பாவை தான் வணங்குறாங்க. அமெரிக்காவில், லண்டன்ல, பிரான்ஸ் எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா ஏசப்பாவை வணங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் நம்முடைய தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலக கவலை வேண்டாம். அவங்க ஒரு கபல் போட்டவனா அந்த கபல் எனக்கு வேணும். அவங்க ஒரு வழியில் போட்டவனா அந்த வழியில் எனக்கு வேணும். அவங்க ஒரு இதை போட்டவனா அது எனக்கு வேணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆசை. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அது போதும் சொல்லு. நீ மற்றவங்களுடைய நிலவரத்தை ஏன் பார்த்து ஆசைப்படுற? மற்றதை பார்த்து ஆசைப்படாத. அவங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், அவங்களுக்கு இருக்கிற வல்லமை எனக்கு வேணும். அப்படி ஆசைப்படு. அவங்களை பார்த்து, இவங்களை பார்த்து, உலகத்தை பார்த்து அந்த ஆசை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு பணியாளப்பா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, முள்ளுள்ள இடங்கள்ல நம்ம வேதத்துல படிக்கும் போது, கடந்து வரும்போது அங்க என்ன பண்ணுங்க, உலக கவலை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக கவலை ஆதாமுக்கு இருந்துச்சு. ஆதாம் பாருங்க, தவறு செய்வதற்கு முன்னே அவனுக்கு எந்த கவலை இல்லை. சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, குடிக்க தண்ணி கவலை இல்லை, வேலை வெடிக்க போல அவன் மேல சாப்பிட்டு இருக்கான். என்றைக்கு ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறினானோ, என்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டானோ, அன்றைக்கு கவலை வந்து. சின்ன கவலை வந்து சரிமா, வேலைக்கு போகணும்னு கவலை வந்து. விவசாயம் பண்ணணும், வேர்வை சிந்தி நீ வேலை செய்யணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கொடுத்தாரா இல்லையா? கவலை வந்துச்சு. அருமையானவர்களே, அதற்கு அவன் கவலை இல்லாம இருந்தானே. அப்ப நீங்க பிரமாணத்தை மீறினா கவலை வந்துடும்.
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினா கவலை வந்துடும். சபையை விட்டு அவன் வெளியே போகும்போது அவனுக்கு என்ன வந்துச்சு? கவலை வந்துச்சு. பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவது, வசனத்தை கேட்டு கேட்காம இருப்பது, வசனத்தை கீழ்ப்படியாம இருக்கிறது எல்லாம் பாவம். இந்த உலக கவலை வந்துச்சு. சம்பாதிக்கணும், வீடு கட்டணும் வந்துச்சு. பாத்தீங்களா, ஆதாம் அது வரைக்கும் கர்த்தர் செய்துட்டு இருந்தார். அவன் ஒண்ணுமே செய்யலையே, கர்த்தர் தானே செய்தாரு. இப்ப கவலை, நிறைய பேருக்கு கவலை. என்ன கவலை? ஒரு அம்மா மீட்டிங் வரது மணி கவலையா உட்காந்துருக்கு. என்னங்க சபைக்கு லேட் ஆயிடுச்சா? கவலையா இருக்கா? இல்ல சபையை பத்தி நான் யோசிக்கிறேன். அப்ப என்ன கவலை? இல்ல மீன் குழம்பு செய்யறதா கறி குழம்பு செய்யறதா? ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் மீன் குழம்பு செய்யறதா கறி குழம்பு செய்ய கவலை. சபையை பத்தி கவலை இல்ல, வசனத்தை பத்தி கவலை இல்ல, சத்தியத்தை பத்தி கவலை இல்ல, சாப்பாடு பத்தி கவலை. நிறைய பேருக்கு சாப்பாடு தான் என்ன சாப்பிடுறது? மதியம் சாப்பிடும் போது நைட்டுக்கு என்ன செய்யுது? நைட்டு சாப்பிட்டு பாத்திரம் கழுவும் போது நாளைக்கு என்ன செய்யுது? இதே யோசனை. நீ வசனம் படிச்சியா? சத்தியத்தை படிச்சியா? உபதேசம் படிச்சியா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டியா? கர்த்தர் உன்னோட பேசுறாரா? கவலை இருக்கா? ஆண்டவருக்காக உன்னால ஜீவிக்க முடியுதா? கவலை இருக்கா? இயேசு வந்தா நீ போக முடியுமா? இயேசு இன்றைக்கு வந்தா உன்னால போக முடியுமா? நீ ஒரு ஆத்மா கொண்டு வந்திருக்கிறியா? ஒருத்தருக்கு வசனம் சொல்லி இருக்கிறியா? ஒருவருக்கு சத்தியத்தில் நீ வழி நடத்திருக்கிறா? உன்னால ஒரு ஞானசாரம் எடுத்திருக்காங்களா? உன்னால ஏதாவது மனம் திரும்பி இருக்கிறாங்களா? அந்த கவலை இருக்கா? இல்ல. என்ன கவலை? என்ன கவலை? உலக கவலை. உலக ஒரு அம்மாவே துக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னம்மா? பர்த்டே. பர்த்டே சந்தோஷமா இருக்கணுமே. இல்ல நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம தான் நல்லவங்க தான் இங்க இருக்கிறவங்க. இல்ல பாஸ்டர், எனக்கு 3 ட்ரெஸ் நான் கிடைச்சிருக்கு. பர்த்டே ட்ரெஸ் கிடைச்சா 3 ட்ரெஸ் கிடைச்சிட்டு சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. 3 ட்ரெஸ் கிடைச்சு. எத்தனையோ பேருக்கு ஒரு ட்ரெஸ் கூட கிடைக்காம இருக்கு. 3 ட்ரெஸ் கிடைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்தோஷம் இல்லை முகத்துல. எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை பத்தி கவலை, சாப்பாடை பத்தி கவலை. அவங்க நகை போட்டுருக்காங்க, எனக்கு நகை இல்லையே, அத கவலை. இதெல்லாம் கவலை, உலக கவலை. சொல்லிட்டே இருந்தாங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆதாமுக்கு அந்த கவலை இருந்துச்சு. சாலமோன் கிட்ட கேட்டாரு, எப்ப அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டாரு. அவன் என்ன சொன்னா? எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நகை வேண்டாம், எனக்கு பொண்ணு வெள்ளி நகை பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டான். என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்கலாம். ஏன்னா நிறைய கொடுத்தால் நான் உன்னை மறுதலிச்சுக்குவேன், கம்மியா கொடுத்தால் நான் தரித்திருந்தால் உன்னை தூசிப்பேன். சிலர் அப்படிதான் ஆண்டவரை தூசிக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்கிறாரு, சபைக்கு வராது போயிடுறாங்க. ஒரு வேலை கிடைச்சோன்னு சபைக்கு வராது போயிடுறாங்க. நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, ஒரு வேலை கிடைக்கும், அதோட சபைக்கு வர மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, கர்த்தர் கொடுப்பாரு, அதோட சபைக்கு வர மாட்டாங்க. சிலருக்கு ஆண்டவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவார், கொடுக்க மாட்டாரு. அவங்க திரும்ப சொன்னாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்குது. நான் போதின சபைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, என் குடும்பம் ஆயிடுச்சு, என்ன புரோஜனம்? கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? கர்த்தரை தூசிக்கிறது. சாலமோன் அதான் சொன்னான், நீ கொடுக்காம இருந்தா நான் உன்னை தூசிப்பேன், நிறைய கொடுத்தா உன்னை விட்டு விலகிடுவேன். எனக்கு தேவையானதை நீங்க தாங்கன்னு கேட்ட, எனக்கு தேவையானதை நீங்க தாங்க. கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து பணத்தையும் பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்து வீட்டையும் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு கேட்ட ஆண்டவர் ஒண்ணு, அது கூட ஒரு சைபரை போட்டு, நீங்க ஒண்ணு கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு சைபரை போட்டுவார். எத்தனையாச்சு? 10. ஒண்ணு கேட்டா 10 கொடுப்பாரு. புரியுதுங்களா? ஒண்ணு கேட்டீங்கன்னா 10 கொடுப்பாரு. ஆனா உங்ககிட்ட அவர் கேட்கறது என்ன தெரியுமா? 10 கொடுத்துட்டு 1 தான் கேட்கிறாரு. 10 கொடுக்கிறாரு, 1 கேட்கிறாரு. அவ்வளவுதான். 10ல 1 கேட்கிறாரு. அவர் கொடுக்கிறது 10, நம்ம கிட்ட கேட்கறது 1. 10ல 1 கூட அது போதும் சொல்றாரு. ஆனா நமக்கு கொடுக்கிறது 10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கவலை, உலக கவலை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். நேரம் இருந்தாலும் நான் சீக்கிரம் கடந்து போகிறேன். 4வது விதை எங்கே விழுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 4வது விதை.
அந்த விதை விதைக்கிறவன் அது விழும்போது எங்க விழுந்துச்சான்? நல்ல நிலத்துல விழுகிறது. அந்த வசனத்தை கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்களா? பொறுமையோட கேட்கிறாங்க. பொறுமையா கேட்கிறாங்க வசனத்தை. சந்தோஷமா கேட்டு பொறுமையா கேட்டு அதை இருதயத்துல வச்சுக்கிறாங்க. கர்த்தர் எங்களோட பேசினார். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமா பேசினார். இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோட பேசினார் சொல்லுவாங்க. அது எங்க விழுந்திருக்கு? நல்ல நிலத்துல விழுந்திருக்கு. அதை பொறுமையா கேட்டு வசனத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க. வச்சுட்டு அதோட பிரதிபலன் என்ன கொடுத்திருக்காங்க? சிலர் 30ஆகவும், சிலர் 60ஆகவும், சிலர் 100ஆகவும். 3 விதத்தை காட்டுகிறது. வசனத்தை கேட்டவங்க, மனம் திரும்பினவங்க நல்லா கனி கொடுக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. ஒருத்தர் வந்தாங்க, அது மூலமா அவங்க குடும்பமே வந்துச்சு. சபைக்கு வரும்போது ஒரு வீடு இருந்துச்சு, சபைக்கு வந்த பிறகு 2-3 வீடு ஆயிடுச்சு. அப்போ அது அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் அதை பத்திரமா வச்சுக்கணும். கர்த்தர் என்னோடு தான் பேசினார், கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று பத்திரமாய் காத்து கொண்டால் நம்ம 30, 60, 100ஆக பலன் கொடுக்கிறவர்கள். நம்ம எத்தனை பேர் பலன் கொடுக்கிறோம்? உங்க மூலமாய் நீங்க பலன் கொடுத்திருக்கிறீங்களா? நீங்கள் கனி கொடுத்திருக்கிறீங்களா? உங்க மூலமா யாராவது வந்திருக்கிறாங்களா? உங்க மூலமா யாராவது நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களா? உங்க மூலமா யாராவது மனம் திரும்பி இருக்கிறாங்களா? நீங்க ஜெபிச்சு யாராவது விடுதலை ஆகிருக்காங்களா? உங்க மூலமா சபைக்கு வந்திருக்காங்களா? உங்க மூலமா யாராவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்களா? உங்க மூலமா பைபிள் படிக்கிறாங்களா? உங்க மூலமா ஏதாவது நடந்துச்சா? நீங்க கனி கொடுத்த மரமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30, 60, 100ஆக கனி கொடுக்க வேண்டும். இந்த 3 எதை காட்டு தெரியுமா? 30 என்று சொன்னா புதிய பூமியை காட்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள். 60 என்று சொன்னா புதிய வானத்தை, கர்த்தருடைய ரத்த சாட்சிகள், பொதுவான ரத்த சாட்சிகள், இதெல்லாம் அது காட்டுகிறது. 60, 100க்கு 100 சொல்வது முழுமையாய். 100க்கு 100 சொல்லும் போது புதிய சீயோன் வருகைக்கு போறவங்க, சபையை சேர்க்க இயேசு வர போகிறார். அதுக்காக தான் திருவிருந்து வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் பரிசுத்த பந்தி. இந்த பரிசுத்த பந்தி எடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. இந்த பரிசுத்த பந்தி எடுக்கிறதுக்காக எதுக்கு எடுக்கிறோம்னா 30, 100, 100க்கு 30, 60, 100, 100க்கு 100 பலன் கொடுத்து மனவாட்டி சபையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. மனவாட்டி சபையை சேர்க்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அருமையானவர்களே, நல்ல நிலத்தில் விழுந்தவர்களுக்கு 100க்கு 100 பலன் கொடுக்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவை செய்யும். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ 30 விதைச்சா 30 தான் கிடைக்கும், 60 விதைச்சா 60 தான் கிடைக்கும். 100க்கு 100 விதைச்சா கர்த்தர் உனக்கு 100க்கு 100 கொடுக்கும். உன் விதை எங்க இருக்கிற? 100க்கு 100 மாறுகிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். ஈசாக்கு விதைச்சான், அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். அருமையானவர்களே, நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான். கர்த்தருக்காக 1 ரூபாய் விதைச்சாலும் நமக்கு அதுக்கேற்ற பலன். 1 ரூபாய் 1000 ரூபாய் விதைச்சாலும் அதுக்கேற்ற பலன். 10,000 ரூபாய் விதைச்சாலும் அதுக்கேற்ற பலன். மாங்காய் மரத்தை, மாங்காய் கொட்டையை வச்சுக்கிட்டு நம்ம மாதுளை பழம் வருமானு ஆசைப்படலாமா? மாங்காய் கொட்டை வச்சிருக்கிறோம், மாங்காய் கொட்டை தான் பொதிச்சோம், தண்ணி ஊத்துறோம், எல்லாம் போட்டு எல்லாம் வளர்க்குறோம். ஆனா வளர்ந்து வரும்போது மாங்காய் மரத்துல மாதுளை பழம் வளர்ந்து நினைச்சா வருமா? வராது. மாங்காய் கொட்டையை விதைச்சாய் மாம்பழம் தான், மாங்காய் தான் வரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன விதைக்கிறோம் அதுதான். கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். உண்மையா இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விதைக்கிறோமோ, என்ன கொடுக்கிறோமோ, என்ன செய்யறோமோ அதுதான் கர்த்தர். இப்ப அதுதான் நிலைநாட்டமா சிசிடிவி கேமரால வருது. ஒரு கடைக்கு போனா கடை பாக்குது, நீங்க கொடுத்துட்டு 50 ரூபாய் கொடுத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா அந்த சிசிடிவி கேமரால எடுத்து காட்டுவாங்க, பாரு நீ 100 ரூபாய் தான் கொடுத்த, 500 ரூபாய் கொடுக்கல. புரியுதுங்களா? அப்போ அந்த சிசிடிவி கேமராவை பரலோகத்துல இருந்து பாக்குது. ஞாபகம் இஷ்டம். நம்ம கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறோமோ அங்க உடனே அவர் டைரியில எழுதுறாரு. இவங்க இவ்வளவு கொடுத்திருக்காங்க, இவங்க சபைக்காக இவ்வளவு கொடுக்குறாங்க, இவங்க தசமமாக இவ்வளவு கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்கறத எழுதி வச்சுட்டே இருப்பார். நம்ம அங்க போயிட்டு இல்ல இல்ல நான் அப்படி செய்த, நான் இப்படி சொன்னா அங்க புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஞாபக புஸ்தகத்தில் எடுத்து காட்டுவாங்க சிசிடிவி கேமரால, நீ இப்படிதான் வந்த, நீ இப்படிதான் செய்த. அருமையானவர்களே, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுக்கும்.
மாங்காய் வச்சா மாங்காய் மரம் தான் வரும். வேற மாதுளப்பழம் மரம் வராது, பெல்லாப்பழம் மரம் வராது, வேற மரம் வராது. நம்ம என்ன விதைக்கிறோமோ, கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கர்த்தர் அந்த அளவில் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? சபையை சேர்க்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம என்னவா மாற போகிறோம்? 30 வேணுமா, 60 வேணுமா, 100க்கு 100 வேணுமா? 100க்கு 100 மாறுகிறவர்களை சபை மனவாட்டி சபையை சேர்க்க எருசலேம் சீயோனுக்கு போகிறவர்களை 100க்கு 100 விதைக்கப்பட்டு வளர்கிறவர்களை சபையை சேர்க்க மனவாட்டி சபையை சேர்க்க இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சபையை சேர்க்க சீக்கிரம் வருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு விதைக்கிறார். நீ வசனத்தை கேட்கிற, நீ என்ன விதைக்கிறையோ, நீ என்ன செய்கிறையோ, நீ என்ன பண்ணுகிறையோ அதுதான் கர்த்தர் விளைவாக கொடுப்பார். நீ என்ன விதைக்கிறையோ கர்த்தர் அதை உனக்கு கொடுக்கிறவராக. நீ என்ன விதைச்சாலும் உனக்கு கர்த்தர் 10 மடங்கு தருவார். நீ என்ன செய்தாலும் கர்த்தர் 10 மடங்கு தருவார். உனக்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஒரு அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஒரு வல்லமைக்கு ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை இறங்கி வருவார். கொர்நேலியு குடும்பத்தார் ஒப்பு கொடுத்தார்கள். கொர்நேலியு குடும்பத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த வேளையில் ஆவியானவர் இறங்கி வருவாராக. உன் கட்டுகளை அவிழ்ப்பாராக, பிசாசின் கட்டுகளை அவிழ்ப்பாராக, வியாதியின் கட்டுகளை அவிழ்ப்பாராக. அந்த தைரியம் பிசாசுனை விட்டு போ. எப்பவும் கஷ்டமா கையில காசு இல்ல சொல்லாத. நீ விதை, ஆண்டவருக்கு விதை. உன் கையில் இருக்கிற தைரியம் உன்னை விட்டு போகும். கர்த்தர் ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார். நீ என்ன விதைக்கிறையோ கர்த்தர் உனக்கு பல மடங்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 100க்கு 100 கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய அடையாளம் அபிஷேகம். தாவீது ஆசீர்வதிக்க அபிஷேகம் இறங்கினது. அந்த அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தர் இறங்குவதாக, அபிஷேகத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு சபையை சேர்க்க சீக்கிரம் நீ வசனத்தை கேட்டு விட்டுட்டாத. வழி அருகே எழுதப்பட்ட வசனமா இருக்காது. கற்பாறை மேலே விழப்பட்ட வசனமா இருக்காது. முள் செடியில விழப்பட்டுதானே அந்த வசனமா இருக்காது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வசனமா இரு. 30, 60, 100 நூற்றுக்கணக்கான பலன் கொடுப்போமாக. இயேசு சீக்கிரம் வருகிறார். காது உள்ளவன் கேட்க கடவான். கர்த்தருடைய வார்த்தையை காது உள்ளவன் கேட்க கடவான். அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேகமீதி தூதரோடு கோயிலோ, மேகமோதி தூதரோடு கோயிலோ, எழுப்பி நிற்போமாக. ஒரு காணிக்கை பாடலை